குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு அடுத்தபடியாக கட்சியின் முக்கிய தலைவர்கள் என கருதப்பட்ட பல உள்ளூர் தலைகள் அடுத்தடுத்து கட்சியை விட்டு வெளியேறி வருகின்றனர். அதிலும் நாம் தமிழர் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் வெளியேற தொடங்கியிருப்பது கட்சி தலைமைக்கே பெரும் தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில வருடங்களுக்கு முன்பு நாம் தமிழர் கட்சிகள் இருந்து பலர் வெளியேறி திமுக மற்றும் அதிமுகவில் இணைந்தனர். இதன் காரணமாக நாம் தமிழர் கட்சி பெரிய பிளவை சந்தித்தது. அந்த வகையில் தற்போது மீண்டும் நாம் தமிழரின் அஸ்திவாரம் ஆடத் தொடங்கியிருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். கோவை வடக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட நாதக பொறுப்பாளர்கள் கட்சியிலிருந்து கூண்டோடு விலகுவதாக அறிவித்தனர். இது தொடர்பாக கோயம்புத்தூர் வடக்கு மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன், மகளிரணி செயலாளர் அபிராமி, வணிகர் பாசறை செயலாளர் செந்தில்குமார், தொழிற்சங்க செயலாளர் ஏழுமலை பாபு ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது அவர்கள் பேசும்போது சீமானின் எடுத்தேன் கவிழ்த்தேன் என பேசும் பேச்சுகள் கொள்கை ரீதியாக இல்லை, அவருடைய சுயநல மனநிலைதான் நிர்வாகிகள் வெளியேற பிரதான காரணமாகிறது. சீமானின் செயல்பாடுகள் கொள்கைக்கும் நடைமுறைக்கும் மாற்றாக இருக்கிறது. கொங்கு மண்டலத்தில் நாம் தமிழர் கட்சிகள் இருந்து யாரை தொடர்பு கொள்வது என்பதே தெரியவில்லை. சீமானின் பேச்சையும் கருத்தியலையும் பார்த்துதான் கட்சிக்கு வந்தோம். ஆனால் அவரது செயல்பாடுகள் அப்படி இல்லை. 2 வருடங்களாக தலைமைக்கு எங்களது அதிருப்தியை வெளிப்படுத்தி வந்தோம். ஆனால் நான் எடுப்பதுதான் முடிவு, இருந்தால் இருங்கள், இல்லை என்றால் கட்சியை விட்டே விலகுங்கள் என்கிறார் நாம் தமிழர் சீமான். அதனால் நாங்கள் வெளியேறுகிறோம். தமிழகம் முழுவதும் கட்சி நிர்வாகிகள் அதிருப்தியில் இருக்கின்றனர். அதனால்தான் கட்சியில் அடுத்தடுத்து இது போன்ற சம்பவங்கள் நடைபெறுகின்றன என தெரிவித்தனர். இந்த நிலையில்தான் நாம் தமிழரில் இருந்து விலகிய கோவை மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் திமுக மாணவரணி நிர்வாகியான ராஜீவ்காந்தியிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதாக சொல்லப்படுகிறது. அவரது ஆலோசனையின் பேரில் அவர்கள் திமுகவில் இணைய விருப்பம் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் வடக்கு மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன் தலைமையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்னிலையில் தங்களை திமுகவில் இணைத்துக் கொண்டுள்ளனர். தற்போது இது தொடர்பான செய்திகளும் புகைப்படங்களும் வெளியாகி நாம் தமிழர் கட்சி தலைமைக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. சினிமா தளபதி இன்று அரசியல் தலைவர். தடைகள் 1000 கடந்த கதைகள் சொல்லும் விறுவிறுப்பான நக்கீரன் பப்ளிகேஷன் புத்தகங்கள் உங்கள் நக்கீரன் பதிப்பகத்தில். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.